ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் அருமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் நம்ம செஞ்சு காமிக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மீன் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்காக மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு 1 2 ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்கிற மசாலாக்களும் இந்த கார்ன்ஃப்ளவரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா இந்த மசாலா வந்து மீனில் நல்லா பிடிச்சிருக்கிறதுக்காக தான், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். அதனால தான் நம்ம ஆயில் சேர்த்து பிசைகிறோம். இந்த மாதிரி இந்த ஆயில் மசாலாலாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம்னா பர்ஃபெக்டான மசாலா ரெடியாகி வந்துடும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இதுக்கப்புறமா நம்ம தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணணும். கரெக்டான பதம் வர்ற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக மீன் ஃப்ரை ரெடியாகி வரும். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் இதுவே கரெக்டாக இருக்கும். இது கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக வர மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மசாலா ரெடி பண்ணுறப்ப மட்டும்தான் நமக்கு மீன்லேருந்து மசாலா பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி செய்ய சொல்கிறோம். இதுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம நல்லா கட்டிகள் இல்லாமல் நைஸாக கரைச்சி எடுத்துட்டோம். நம்ம எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த மசாலான்றதை பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து பார்க்குறப்போ தண்ணி மாதிரி இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு பதமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி 2 கிலோ பிளாக் பாம்ப்ளேட் ஃபிஷ் எடுத்திருக்கோம். இந்த மீனை ஸ்லைஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து ஆயில் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம செஞ்சுருக்கிற மசாலா இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மீன்லலாம் நம்ம மசாலா அப்ளை பண்ணோம். அது எப்படின்னு பாருங்கள். ஒரு ஸ்லைஸ் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக மசாலா எடுத்து அப்படியே மேலே தடவிடலாம். நம்ம எப்படி தடவுறோமோ அதே மாதிரி தடவுங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். அது கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ஆச்சுன்னா சூப்பராக ரெடி ஆகி வரும். இந்த மாதிரி மீனில் கரெக்டாக அப்ளை பண்ணோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும், பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதிகமாக அப்ளை பண்ண வேண்டாம், இந்த மாதிரி பண்ணாவே போதும், ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம எவ்வளோ சூப்பராக மசாலா அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த மீனுக்குன்னுட்டு. நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம இதே மாதிரி மீதி இருக்கிற மீன்களுக்கெல்லாம் மசாலா அப்ளை பண்ணுறதை பார்த்துக்கோங்க. நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். நிறைய பேர் நினைப்பீங்க நம்ம சேனலில் வெறும் ஸ்வீட் ரெசிபிஸ் மட்டும் தான் போடுவோன்ட்டு. இல்லைங்க, இதுக்கு மேலே எல்லா ரெசிபிஸும் போடுவோம். நம்ம ஸ்வீட் ரெசிபி, கார வெரைட்டி எல்லாமே போட போகிறோம். குக்கிங் வீடியோஸும் வரும் நம்ம சேனலில். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்களும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. ஒரு பர்ஃபெக்டான விதத்தில் மீன் மசாலா ரெடி பண்ணி அந்த மீனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்வீங்கன்னு நம்புகிறேன். நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி மீனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த மீன் பாருங்கள் சூப்பராக ரெடியாக வந்துடுச்சு. மீதி இருக்கிற மீன் ஸ்லைசஸ் எல்லாம் இதே மாதிரி மசாலா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருந்த மீன் எல்லாத்துக்குமே நம்ம மசாலா போட்டு முடிச்சாச்சு. பார்த்தாலே தெரியும். நம்ம மிக்ஸ் பண்ண மசாலாவும் பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. மிஞ்சி போனால் இன்னும் ஒரு மீனுக்கு ஆகிற அளவுக்கு தான் இருக்குது. இது ரெடி ஆகிடுச்சிங்க. இது இப்படியே ஒரு 2 மணி நேரம் மேரினேட் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். 2 மணி நேரமாக இந்த மீனில் மசாலா நல்லா மேரினேட் ஆகி வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி மசாலா பிடிச்சிருக்குன்ட்டு. இந்த மீனில் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் போதும், பர்ஃபெக்டாக இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஆயில் எதனா வச்சு செய்யுங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யலாம், கலக்கொட்டை எண்ணெயில் செய்யலாம், நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எதுலனா செய்யுங்க. ஆயில் வந்து கம்மியாக ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்ற வேண்டாம். இப்போ ஆயில் சூடேறி வந்துருச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீனெல்லாம் எடுத்து இந்த ஆயிலில் போட்டுக்கலாம். இந்த மீன் மசாலா பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பிடிச்சிருக்கணும், அப்போ தான் கரெக்டாக நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஒன்றா எடுத்து ஆயிலில் போட்டுக்கலாம். நம்ம போடுற மாதிரியே பொறுமையாக போடுங்க. கை மேலே எண்ணெய் தெரிச்சிடாமல் பொறுமையாக போடணும். நம்ம ஆயில் வந்து அதிகமாக சேர்த்துக்கல. பார்த்தாவே தெரியும் அந்த மீன் வந்து அந்த ஸ்லைஸ் வந்து பாதி முழுகிற அளவுக்கு தான் இருக்குது. அது முழுசாக முழுகிற அளவுக்கு வேண்டாம், பாதி முழுகிற அளவுக்கு வச்சாவே கரெக்டாக வேகும். அதனால தான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்காங்கன்னு சொன்னேன். பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த மாதிரி செய்கிறேன்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக மீன் ஃப்ரை ரெடி ஆகி வரும். கரெக்டாக தவா முழுசாக போட்டாச்சு.
இப்போ இது இப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம ஷேக் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் மசாலா பிரியாமல் இருக்கும். இந்த மீனை நம்ம ஆயிலில் போட்டு கரெக்டாக 1 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பர் ரெடியாக வந்துட்டுருக்குன்ட்டு. இந்த சமயத்தில் நம்ம இதை திருப்பி விடணும். அப்படியே லேசாக அந்த மீனை அப்படியே ஷேக் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிடலாம் இந்த மாதிரி. ஏன்னா கடாயில் பிடிச்சிருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஷேக் பண்ணிட்டுட்டோம்னா மசாலா பிரியாமல் இருக்கும். இப்போ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு மசாலா ஒரே ஒரு கொஞ்சம் கூட அந்த தவாவில் பிடிக்கவே இல்லை. கரெக்டாக எல்லாம் மீனில் தான் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கூட வெளியே பிரிஞ்சு போகாமல் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி விடுங்க. கை மேலே எண்ணெய் தெரிக்கும். ஏன் சொல்கிறோன்னா அந்த மீனில் இருக்கிற கொழுப்பெல்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். மீன் செய்கிறப்ப கொஞ்சம் தூரமாக நின்று செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வரும் உங்களுக்கு மீன். இப்போ பாருங்கள் நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் 2வது பக்கமும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. நம்ம மீனை ஆயிலில் போட்டதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். அது மறக்காமல் செய்யுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வெந்து வரும். முதல்ல ஒரு முறை திருப்பி விட்டுட்டோம். இப்போ 2வது முறையும் அதே மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு 2 டைம்ஸ் திருப்பி விட்டு வேக வைக்கணும். அப்போ சூப்பராக வெந்து வந்துடும். அதிகமாக ஃப்ளேம் இருக்கிறப்ப நம்ம போட்டோம்னா என்ன ஆகும்னா மேலே மட்டும் ரோஸ்ட் ஆகிடும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்கன்னு சொல்கிறோம். இப்போ சூப்பராக வெந்து வந்துடுச்சு. அந்த மீன் ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கிறத பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ அருமையாக இருக்குது. அங்கே சூப்பராக ஸ்மெல் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி வீட்டில் செய்யுங்க. இப்போ இந்த மீன் நல்லா வெந்து வந்துடுச்சு. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம மீன் கொதி வருது பார்த்தீங்களா, அந்த ஆயில் கம்மியாக கொதி வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொதி வந்துச்சுனாவே பர்ஃபெக்டாக இந்த மீன் வெந்து வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள். அந்த மசாலா நம்ம மீனில் பூச்சிருக்கிறது அப்படியே இருக்குது. கொஞ்சம் கூட வெளியே பிரிஞ்சு போகாமல் இருக்குது. பார்க்கவே இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். இந்த அளவுக்கு வெந்தாவே போதும். இது எல்லா மீனும் எடுத்துடலாம். இப்போ இந்த மீனெல்லாம் ஆயிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு வரல. ஆயில் அப்படியே இருக்குது. ஆயிலும் ட்ரை ஆகலை. ஆயில் குடிக்காமல் வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் திரும்பவும் ஆயில் சூடேறி வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி மீதி இருக்கிற மீனெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். பொறுமையாக அந்த மீனெல்லாம் எடுத்து ஆயிலில் போடுங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மீனெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம செஞ்ச 2வது பேட்ச் மீனும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. ஒரே மாதிரி கலரில் வந்திருக்கு பாருங்கள். கரெக்டான பதத்தில் வேக வச்சு எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு ரெடி பண்ணாவே போதும். இது சூப்பரான ஒரு மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரி மீன் ஃப்ரை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானுக்கும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.